முடியாம இந்த கால் ஒரு உணர்வே இல்லாத இருக்குதுங்க. என்னால வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு. கரூர் துயர சம்பவத்தில் காயமடைந்த 100க்கும் மேற்பட்டோர் முதல்வர் விஜய் அறிவித்த 2 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி இதுவரை கிடைக்காததால் அவதிப்பட்டு வருகின்றனர். காயமற்ற பலர் தனது அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாமலும் வேலைக்கு செல்ல முடியாமலும் பொருளாதார ரீதியாகவும் அவதிப்பட்டு வருவது கண்கூடாக தெரிகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் விஜய் கரூரில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர், 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பலத்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உயிரிழந்த 41 பேருக்கு உடனடியாக விஜய் தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கினார். அதேபோல தமிழக அரசும் 10 லட்சம் ரூபாய் வழங்கியது. காயமடைந்த பலர் குற்றுயிரும் குறையுமாக பல நாட்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். துயர சம்பவத்தில் காயமடைந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என விஜய் அப்போது அறிவித்திருந்தார். ஆனால் அந்த தொகை இதனால் வரை வழங்கப்படாமல் உள்ளது. காயமடைந்த பலருக்கு காயத்தின் தன்மைக்கேற்ப தமிழக அரசு 25,000 ரூபாய், 50,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய் என உடனடியாக வழங்கியது. ஆனால் விஜய் அறிவித்த 2 லட்சம் ரூபாய் இதுவரை வழங்கப்படவில்லை. காயமடைந்த பலரை நாம் சந்தித்த போது பலரும் அந்த துயர சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு தங்களது தினசரி வாழ்க்கையை தொடர முடியாமல் அவதிப்பட்டு வருவது தெரிந்தது. வெங்கமேடு சேர்ந்த ஜெயந்தி என்ற பெண்மணி தனது கணவர் இறந்த நிலையில் தனது மகன் மற்றும் மகளுடன் தந்தை வீட்டில் வசித்து வருகிறார். விஜயை பார்க்க சென்று இவருக்கு பலத்த காயமுற்று தொடை பகுதியில் கடுமையான அடிபட்டுள்ளது. இதன் காரணத்தால் இன்று வரை சரியாக நடக்க முடியாமல் வீட்டிலேயே இருக்கிறார். டெக்ஸ்டைல்ஸ் நிறுவனத்தில் தினசரி கூலி வேலைக்கு சென்று வந்த தனது மகன் மற்றும் மகளை காப்பாற்றி வந்தார். காலில் அடிபட்ட காரணத்தால் இன்னும் முழுமையாக நடக்க முடியாததால் வேலைக்கு செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருவதாகவும், தனது மகள் பொறியியல் கல்லூரி படித்து வருவதால் அவருக்கு பணம் கட்டக்கூட முடியாமல் சிரமப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். கணக்கா அவர் வர்றதுக்கு உள்ள வர ஆரம்பிச்சதுமே இங்க எல்லாம் தள்ளு முள்ளுதாங்க. இங்க எல்லாமே தள்ளு முள்ளுதான், எல்லாம் தள்ளிக்கிட்டு அந்த பஸ்ஸு தான் கார்னவல் அது நம்மளை கிராஸ் பண்ணி தான் போச்சு. அது அப்படியே அலை மாதிரி இப்படி தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க. கீழே விழுந்ததுமே இந்த காலு மேலேயே 5-6 பேர் இந்த காலு மேலேயே விழுந்துட்டாங்க. காலு ஜவ்வு கட்டாயிடுச்சுமா. 6 நாள் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் இல்லை, இறந்துட்டாரு. பொண்ணு படிக்குதுங்க, என்னால வேலைக்கு போக முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன் நானு. பொண்ணுக்கு பீஸ் கட்ட கூட என்னால முடியல, ரொம்ப கஷ்டப்படுறோம். அவர் 2 லட்சம் கொடுக்கறேன்னு ஆரம்பிச்சாரு, ஆனா இன்னும் கொடுக்கலைங்க. எங்களுக்கு அந்த பணம் வந்த கூட என் பிள்ளைக்கு பீஸ் கட்டுறதுக்கு உதவியா இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுறேன், வேலை கூட என்ன போகலைங்க. ரொம்ப அவசரப்படுறேன். வேலைக்கு போய் சாப்பிட்றவங்க. விஜய் பிடிக்கும்னு நாங்கள் போனாதான் இந்த மாதிரி நடக்கும் நாங்கள் எதிர்பார்க்கல. ஆயிடுச்சு. எங்கள் பொண்ணு படிக்குதுங்க சார், தயவு செஞ்சு முதலமைச்சரோட இதுக்கு போகணும். ரொம்ப கஷ்டப்படுறேன் நாடு. அடிப்பட்டவங்களே நீங்கள் சந்திக்கணும். என் பிள்ளைக்கு படிப்பு செலவுக்கு உதவி பண்ணுங்க. இதேபோல கரூரில் உள்ள பேருந்து கூண்டு கட்டும் நிறுவனத்தில் பணியாற்றும் தங்கராஜ் என்பவர், அன்றைய தினம் எனது குடும்பத்துடன் விஜயை பார்க்க சென்றிருந்தேன். எனது மகனை தோள் மீது வைத்திருந்தேன். கூட்ட நெரிசலில் கீழே விழுந்து விட்டேன். என் குழந்தையை காப்பாற்றுவதற்கு பெரும்பாடுபட்ட போது பலரும் என் நெஞ்சில் ஏறி மிதித்துக் கொண்டு சென்றனர். எப்படியோ உயிர் தப்பித்தாலும் நெஞ்சு கடுமையாக வலித்தது. அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு வீடு திரும்பினேன். இன்னும் அவ்வப்போது நெஞ்சு வலிக்கிறது. இதற்காக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து வருகிறேன். விஜய் அறிவித்த 2 லட்சம் ரூபாய் நிதி வழங்கினால் தொடர் சிகிச்சைக்கு எனக்கு பயன்படும் என்றார். விஜய் சார் நிகழ்ச்சிக்கு போயிருந்தோம். விஜய் சார் பிரச்சாரத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ எல்லாம் ஃபேமிலியாக போயிருந்தோம் விஜய் சாரை பார்க்கலாம் அப்படின்ட்டு. போட்டப்போ இந்த கும்பலில் மாட்டிக்கிட்டோம்.
விஜய் சார் வண்டி வர வர கூட்டம் அதிகமாயிருச்சு. நாங்கள் நின்று பார்த்துட்டு இருந்தோம். விஜய் சார் வண்டி வர வர கூட்டம் அதிகமாகவும், சரி நாங்கள் கொஞ்சம் வெளியில் வரலாம் அப்படின்ட்டு வெளியில் வர்றப்ப எல்லாம் க்ரௌடு வந்து ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. நல்லா ஃபுல்லாகி எங்கேயும் வெளியே போக முடியல. நாங்கள் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு வெளியில் வர முடியல. குழந்தைங்கள வச்சு மாட்டிக்கிட்டு எல்லாம் ஏறி மிதிச்சிட்டாங்க. மிதிச்சு தப்பிச்சு வெளியில் வந்ததே பெரிய விஷயமா போச்சு. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணிட்டாங்க என்னைய. அப்புறம் தம்பி பாப்பாவங்களாம் வேறு பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போய் எனக்கு கொஞ்சம் ரொம்ப அடி ஆயிடுச்சு. 2 நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்து 2 நாள் கிளம்பிச்சு. அடி நெஞ்சில் வந்து அடிபட்டது. நெஞ்சில், காலில், இப்போ அப்பப்போ நெஞ்சில் லைட்டாக வலி வருது. அப்பப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம். விஜய் சிஎம் சார் வந்து ஏதோ பார்த்து மருத்துவ உதவி ஏதோ பார்த்து பண்ணனாங்கன்னா பரவாயில்ல. நிவாரணம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிவாரணமும் தரல. 2 லட்ச ரூபா தரேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த நிவாரணமும் தரல. ஏதோ பார்த்து கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு மருத்துவ செலவுக்கு உதவியாக இருக்கும். விஜய் சாரை, சிஎம் சாரை வேண்டி கேட்டுக்கிறோம்.